வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அங்கே எப்போவுமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை காற்று உங்களுக்கு கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 24/7 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. 591 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கால் கிரவுண்ட், அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ஸ்கொயர் ஃபீட் தான் கம்மி. அந்த சமைக்கிறதுக்கான ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்னி எல்லாமே போட்டு. ஸோ இந்த இடத்துலையும் விண்டோ வந்துடும். நமக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8 மினிட்ஸ் தாங்க உங்களுக்கு ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவும் மாட்டீங்க. அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோன்றது. ஏன்னா ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி இதே லொக்கேஷனில் நின்று ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா விட்டின் ஒரு 2 டேஸ், நம்ம போட்ட ஒரு 2 டேஸ்லேயும் முடிஞ்சிருச்சு. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் என்கிட்ட கேட்டது அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு அதே லொக்கேஷனில் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நான் இன்றைக்கி எடுத்துன்னு வந்திருக்கேன். கம்மிங் டு த வீடியோ, இன்றைக்கி நம்ம பொல்னி ஹில் சைடு, அதாவது பெரும்பாக்கமில் இருக்க ஒரு பொல்னி ஹில் சைடு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டை தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட். இந்த கேட்டட் கம்யூனிட்டி பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அது எல்லாமே சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றுமே நான் இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷனில் தாங்க இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் செம்மஞ்சேரி போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த கனெக்டிவிட்டி ரோட்டில் பிட்வீனில் தாங்க இருக்குது. ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு செம்மஞ்சேரி பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான். எப்படி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட் இருக்குது பார்த்தீங்களா, 99C. ஸோ அந்த பஸ் ரூட்லேருந்து ஜஸ்ட் அந்த ஆன் ரோட்லேயே இருக்க ப்ராப்பர்ட்டி தான், கேட்டட் கம்யூனிட்டி தான். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற யூனிட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3rd floor 305. அதுக்கான கார் பார்க்கிங் தான் இது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங். 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட், ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 11 இயர்ஸ் 11.5 இயர்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. வாங்க இப்போ நம்ம மேலே போயிட்டு வீடியோ ஃபுல்லாகவே ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அன்வான்ட் பர்சன் நீங்கள் உங்களோட பர்மிஷன் இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே, அதாவது இந்த பிளாக் உள்ளேயே வர முடியாது. அதுக்கு அந்தளவுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்லேருந்து, அம்யூனிட்டிஸ்லேருந்து, பார்க்கு, நமக்கு க்ளப் ஹவுசஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒன்று தெரியும். வாங்க இப்போ உள்ளே போய் ஒன்றா பார்த்துடலாம். அப்படியே உள்ள வாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா லாபி ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே உங்களோட, அதாவது உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சைக்கிள் அதெல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம். லிஃப்ட் ஆக்சஸ் இருக்குது. நமக்கு 2 லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லிஃப்ட் இருக்கும், அந்த சைட்லேயும் ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 3rd ஃப்ளோர் வந்துட்டோங்க. இதை பாருங்க, லிஃப்ட் இருக்கா, ஸ்டேர்கேஸ்க்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்க வீடு தான் நம்மளது. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்க வரீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா டேரெக்டாக வந்தீங்கன்னா கீ எங்ககிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க, விடவும் மாட்டாங்க. நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சைட் விசிட் வரத்தான் தான். அப்படியே வாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டு இன்னொரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் செட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நீங்களே செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். வைஃபை கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு சன் நெட்வொர்க் கனெக்ஷன், எந்த
கனெக்ஷன் தான் இன்பில்டாக இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக இங்கே டிவி யூனிட் செட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா, லிவிங் ப்ளஸ் டைனிங்காக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டைனிங் ஸ்பேஸ் தான் இது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் விண்டோ, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா த்ரூவாக இந்த வால் ஃபுல்லாகவே வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. டோருமே வந்துடும். வாங்க, நீங்கள் துணி காய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் மொட்டை மாடிக்கு தான் போகணுன்னு அவசியமே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் அதுக்கான ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொவிஷன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல காற்றுங்க உங்களுக்கு, நீங்கள் டைரெக்டாக வரும்போது தெரியும் நல்ல காற்று. இந்த லொக்கேஷனில் இது பாருங்கள், வெளியே பார்த்தீங்கன்னா இது ரோட் ஃபேஸிங் தான். நமக்கு பாத்வேவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 அடி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர்னாங்க. எப்போவுமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை காற்று உங்களுக்கு கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 24/7 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குங்க. ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம். வாங்க அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனை போய் பார்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் எல்லாருமே கிச்சனை ரொம்ப லைக் பண்ணுவீங்க. இவங்க பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து காம்பேக்டான சைஸில் கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக என்ன தேவையோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கான ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்னி எல்லாமே போட்டு. ஸோ இந்த இடத்துலையும் விண்டோ வந்துடும். நமக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து ஒரு பேசிக் மாடுலர் கிச்சன் என்ன தேவையோ அது எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மல் இதெல்லாம் பேசிக் நார்மல். நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணும்னா பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் ஏரியா. இந்த இடத்துல நீங்கள் வெசல் வாஷிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட், ஸ்விட்ச் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே கேஸ் மீட்ரு தான். நீங்கள் செப்பரேட்டாக கேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கேஸ் வாங்கி இந்த இடத்துலையும் வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் கேஸ் மீட்ரு நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல இருக்குது கேஸ் மீட்டர். எவ்வளோ கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட நியர்பை என்னென்ன இருக்குன்றத சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பற்றி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சத்யபாமா காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, சத்யபாமா அந்த ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டியில் இருக்க எல்லா காலேஜுமே உங்களுக்கு நாவலூராக இருக்கட்டும், செம்மஞ்சேரியாக இருக்கட்டும், இங்கேருந்து நியர்பை ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8 மினிட்ஸ் தாங்க உங்களுக்கு ஆகும். இந்த ரோட்லேருந்து அங்கேருந்து கரெக்டாக செம்மஞ்சேரிக்கு போக 8 மினிட்ஸ் தான். நான் உங்களுக்கு மேப் போட்டுமே காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்க காமன் ரெஸ்ட் ரூம். ஆக்சுவலாக இருங்க, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, மெயின் ஆன் பண்ணாமல் தான் பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியவே தெரியாது. ஃபுல்லாகவே வந்து சன்லைட் அந்தளவுக்கு உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. வென்டிலேஷனுக்கும் ஏர் சர்க்குலேஷன் கொஞ்சம் கூட நமக்கு அந்த கரண்ட் இல்லை, மெயின் ஆஃப்ல இருக்க அந்த ஒரு இதுவே இல்லை பாருங்க. இபின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன். உங்களுக்கு அதை சொல்லவே வேண்டியதே இல்லை. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் பொல்னி போல் பெரிய பெரிய கேட்டட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. வாங்க அப்படியே. இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம். பாத்திங் ஸ்பேஸ் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு டாய்லெட் தனியாக கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஷவர் பாயிண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். செப்பரேட்டாக பாத்திங் ஸ்பேஸ் ஒன்றுமே ப்ராப்பராக நீங்கள் இந்த டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த கேட்டட் கம்யூனிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாங்க அப்படியே விண்டோ 2 விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்டாலே போதும். மஸ்கிட்டோ நெட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டக்காக நிற்குது. ஓகே, அதை செக் பண்ணிக்கோங்க. மஸ்கிட்டோ நெட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சின்னதாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். பெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்டு கூட போட்டுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு காம்பேக்டான சைஸில் தான் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க, இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். டோர்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், எல்லாமே வுட் டோர், நல்ல ஒரு குவாலிட்டியான டோர் தான். அப்படியே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அவங்களே வுட் ஒர்க் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் போடல, ஃபேன் போடல, ஆனால் வீடு கூலிங்காகவே இருக்குது. சம்மர் சீசன் தான். இப்போ நம்ம போடுறது எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம்.
அப்போ கூட பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த அனல் தெரிகிறது அந்த மாதிரி தான் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. இந்த இடத்துல வுட் ஒர்க்லாம் போட்டிருக்காங்க, அதை பார்ப்போம். இந்த வந்து நீங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாத்ரூம் வரும், அட்டாச் பாத்ரூம். ஸோ அந்த பாத்ரூம் பார்த்தீங்களா, சேம் அதே டைப்பில் தான். உங்களுக்கு பாத்திங் ஸ்பேஸ் தனியாகவும் டாய்லெட் ஸ்பேஸ் தனியாகவும் சின்னதாக இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு பாத்திங் ஸ்பேஸ் செப்பரேட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு, எக்ஸாஸ்ட் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வாஷ் பேஷனுக்கான நீங்கள் திங்ஸ், நீங்கள் ஒரு பாத்ரூமில் திங்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக அந்த திங்ஸ் வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 1020 ஸ்கொயர் ஃபீட். அதாவது இப்போ எல்லாமே நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பில்டப் ஏரியா, நம்ம ப்ரைஸ், அதுக்கப்புறம் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது ஒன்றா பார்த்துடலாம். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 1020 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவும், யூடிஎஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, 591 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கால் கிரவுண்ட், அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ஸ்கொயர் ஃபீட் தான் கம்மி. அந்த அளவுக்கு ஒரு யூடிஎஸ் நீங்கள் இப்போது நீங்கள் எங்கே போயிட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 25லேருந்து 30% தான் யூடிஎஸ்ஸே கிடைக்கும். இப்போ ஹைரைஸ் பில்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20% கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 55% யூடிஎஸ் மட்டுமே கிடச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் 60% அது உங்களுக்கு யூடிஎஸ் பார்த்திங்கன்னா 591 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே கிடச்சிரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 53 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் லைட்லி நெகஷபிள், ரொம்ப நெகஷபிள் இருக்காது. ஏன்னா இதை நம்ம ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும், நம்ம போடுற ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாகவும் ஹையாகவும் இருக்காது, ரீசனபிள் ப்ரைஸில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். லோனுமே பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் லோன் பண்ணித்தரோம். இந்த வீடு ஓனர் எதுக்காக செல் பண்ணுறாங்க ரீசன் கேட்டிங்கன்னா, அவர் வந்து வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது 3 BHKல இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறாங்க. அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் லோன் போகிறதா இருந்தாலும் நம்ம 80% வரைக்கும் பேங்க் லோன் நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தாராளமாக இதுக்கு பேங்க் லோனுமே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2900 வந்து இந்த வீட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எதுக்காக இந்த இவ்வளோ மெயின்டெனன்ஸ்ன்றது உங்களுக்கே கிளியராக தெரியும். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஒரு டீட்டெயிலும் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணி சொல்லி தருவாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்து அதை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி தரதுக்கு எங்கள் சேனல் ரெடியாக இருக்குது. நீங்கள் எப்போ இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணி தரோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.